Watch full episodes on Jio Hotstar. மோட்டு பத்துலு வாங்க வந்து சாப்பிடுங்க, ஜோம்பியா மாறிடுங்க. ட்ரெயின் கமால்பூர் போறதுக்கு முன்னாடி அவங்கள புடிச்சு ஆகணும். அதான் அப்பவே சொன்னேனே, மோட்டு பத்துலுவை பிடிக்கிறது சுலபப்பட்டுள்ள முடியாத காரியம்னு. மோட்டு பத்துலு ரெண்டு பேரும் சும்மா சக்திமான, அவங்க ரொம்பவே புத்திசாலிங்க. அவங்க அழுக்கு துணியை துவைக்கிற மாதிரி சும்மா துவைச்சு எடுத்திருக்காங்க, அடிச்சு துவைச்சிருக்காங்க. உங்க உடம்பு மேல இருந்த கலர் கூட போயிடுச்சு. அம்பா அம்பா. சாமி வந்துடுச்சு, ஓடுங்க. இப்ப இதுங்க வந்து நம்மள சாப்பிடுங்க. அவங்க நம்மள தொட்டாலே நாம ஜாம்பியா மாறிடுவோம். எனக்கு ஜாம்பியா மாற ஆசையே இல்லப்பா. இப்ப நம்ம கிட்ட நேரமும் இல்ல. நான் உடனடியா ஆன்டிடோட்டை இந்தியே ரெடி பண்ணிடுறோம்ப்பா. கச்சா அவனுடைய நகம் என் கையில பட்டு இருக்கும். இப்ப நானும் ஜாம்பியா மாற போறேன். இத பாரு மோட்டோ, இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. பண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்துருவாரு, கவலைப்படாத. நீ நினைக்கிற பதில ஒண்ணுமே நடக்காது. உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஏதாவது ஆனா கூட நாங்க உங்களை காப்பாத்திரோம், புரியுதா கசிட்டாரா? நீ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, புரியுதா? எக்காரணத்துக்கு கொண்டு நாங்க நண்பர்கள் எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அவங்கள கூடவே வச்சிருப்போம். என்னுடைய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. எங்களை பிரச்சனையில மாட்டி விடுறதும் நீதான், அந்த பிரச்சனையில இருந்து வெளியே எடுக்கிற ஒரே ஆளும் நீதான்ப்பா. கஜா கஜா. அட என் தம்பி, என் நண்பா கச்சிட்டாராம், நீ முதல்ல அழுவதை நிறுத்தப்பா. இங்க பாத்தியா, உனக்காக நான் ஆன்டிடோட் மருந்தை ரெடி பண்ணிட்டோம்ப்பா. ஏப்பா நீ ஆன்டிடோட் பண்றியோ இல்ல பல்வுடா பண்றியோ, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நடந்து போச்சு. சரி மோட்டோ, நீ அந்த கதவை போயிட்டு முதல்ல மூடிட்டு வந்துரு. மூடிடுறேன் கதவை, இப்பவே நான் போய் மூடிடுறேன். அச்சோ வந்துட்டானுங்க. காப்பாற்றவே முடியாது. என்னப்பா நீங்க கொஞ்சம் நல்லதாவே பேசுங்க. கதவை மூடித்தான் திறக்க மாட்டேன். கதவை திறக்க போறதே இல்ல. திரும்பி நீங்க போயிடுங்க, அப்படியே வெளியே போயிடுங்க சொல்றல. ஆனா அழையா விருந்தாளிங்க மாதிரி கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாம உள்ள நுழைறீங்களே. அடடா, நான் பேக் அங்கேயே விட்டுட்டேனே. பேங்க நம்ம அப்புறமா கூட எடுத்துக்கலாம். ஆனா இங்கே நின்னா அவங்க நம்மளோட உயிரையே எடுத்துருவாங்க. சீக்கிரம் வாங்க. மோட்டு பத்துலு, நீ ட்ரெயின்ல போ இல்ல பிளைன்ல போ, ஓடுறதுக்கு உங்ககிட்ட நிலைமை இருக்காது. உங்களை நான் ஜோம்பி ஆக்காம விடவே மாட்டேன். ஐயோப்பா, ஜோம்பாடா, மோட்டு பத்துலு பொண்ணை விட அதிகமாவே புத்திசாலிங்க, தந்திரசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, மிகப்பெரிய அறிவாளிங்க. நாம் அவங்களை என்ன நினைச்சாலும் பிடிக்க முடியாது. ஐயோம்மா, சாரி ஜோம்பாடா, சாரி. உன்னை விட அவங்க வேகமா இருக்கிறது அது என்னோட தப்பு. உன்னை விட அவங்க அதிபுத்திசாலித்தனமா இருக்காங்க. அவங்க வீரர்கள், அதெல்லாம் என்னுடைய தப்பு. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? முன்னாடியும் zombies, பின்னாடியும் zombies. இப்போ என்ன பண்றது? பத்துலு ஏதாவது யோசிய. யாரோ சத்தம் போடாதீங்க, என் பின்னாடியே அப்படியே அமைதியா நடந்து வாங்க. Chicken tandoori, chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken tandoori, chicken வேண்டாம் மோட்டோ, அமைதியாக்கிறே. chicken tandoori, chicken tandoori, chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken tandoori.
chicken lollipop, chicken lollipop, மோட்டு இந்த நேரத்துல தும்பி கலைக்காத. chicken kebab, chicken lollipop, chicken tandoori, 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 chicken lollipop, பேக எடுக்கணும்னா நாமளும் அந்த ஜாம்பிஸ் பின்னாடியே போய் தான் ஆகணும். அப்படியே நாங்க chicken lollipop. அவங்க உள்ளதா இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்க்கறேன். எல்லாம் சாமி பந்தட்டி என்ன சாப்பிடாத, என்ன விட்டுடு. மோட்டு நான் தான் பத்துலு வந்திருக்கேன். பத்துலு சீக்கிரம் வாங்க. சிக்கன் தந்தூரி. டாக்டர் ஜக்காவோட பேக்கை எடுக்கணும்னா நம்ம சாமிக்கெல்லாம் முன்னாடி போய் தான் ஆகணும். அதனால பத்துலு ஏதாவது யோசி, புரியுதா? ஐடியா நண்பர்களே, கொஞ்சம் அங்க பாருங்க. அப்படி போடு மோட்டு. ஆனா என்ன தாங்குது, இவ்வளவு ப்ராப்ளம் என்னால வந்துட்டே இருக்கு. ஐயோ, ஐயோ. டாக்டர் ஜக்கா, உங்க பேக்கை எடுக்கணுமா வேணாமா, கிளம்புங்க. ஓவரா பண்றீங்க ஜாம்பிஸ், இனிமே முடியாது. கஜா கஜா, அருமையான மீன், மீச வச்ச மீன். என்னப்பா கசிதாராம், இந்த நேரத்துல எதுக்கு அந்த மீனை கேட்டுக்கிட்டு இருக்க? ட்ரெயின்ல நாங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மீனுகளை வச்சிருப்போம். உனக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மீனையே நான் சமைச்சு கொடுக்குறேன். நான் புரி. மீச வச்ச மீன், அந்த மீன் தான் எனக்கு பிடிக்கும். அடே மோட்டோ, அவன் ஜாம்பியா மாறிட்ட, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எந்த மீன் எனக்கு வேணும்? அவன் மோட்டோ, நம்ம நண்பன் மீன் கிடையாது. கசிதாராம், நீ இந்த ஃப்ரெஷ் மீனை சாப்பிடு. இந்தா. இவன் மாய முதல்ல மூடு. முதல்ல இவனை கட்டி போடுங்க, அப்பதான் இவன் வேற யாரையுமே கடிக்க மாட்டான். ஓகே பத்லு. ஐயா. இவனை இப்பவே கட்டி போட்டுறேன். மீச வச்ச மீன், எனக்கு அந்த மீன் தான் வேணும். என்ன கசிதாராம், இதை வாங்கிக்க. அத்தோ என்னடா இது? கசிதாராம், மூடாத நில்லு, சொன்னதை கேளு. மீன் மீன் வேணும். அடாடே, நீ மீன் சாப்பிட ஆசைப்பட்டு இப்ப எங்களை கைமாக்க பாக்குறியடா? ஐயோ. மீன் வேணும். பத்லு, தயவு செய்து அவனை விட்டுடாத. அவனை புடிச்சு வை பத்லு. அவனை விட்டுடாத. கசிதாராம், மீன் சீக்கிரமா அவனை கட்டி போடு மோட்டோ. இப்ப ஒரு வழியா இவனோட ஆட்டத்தை நாம அடக்கியாச்சு. உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? பத்லு, நாம சீக்கிரமே கமல்பூர்ல இருக்க சி சைடுக்கு உடனே போய் ஆகணும். டாக்டர் ஜக்கா, நீங்க உடனே நம்ம கசிடாராமுக்காக ஆன்டிடாட்டை ரெடி பண்ணுங்க. பத்லு, நான் போய் உடனே இன்ஜின் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு வேகமா போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா நான் போக சொல்றேன். ரெண்டு பக்கத்துல ஜாம்பிஸ் இருக்காங்க மோட்டோ. போக போறேன். இன்ஜின் வரைக்கும் எப்படி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவனமா நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, அங்க போகலாம். அச்சோ, பாம்பு பாம்பு பாம்பு. மோட்டோ, இது ஒண்ணும் பாம்பு கிடையாது, ஏதோ ஒரு மரத்துடைய வேறு தான்.
ஆஹா என்னப்பா இது பம்பா போச்சு. இங்க நாங்க எங்க காலை வைக்கிறோமோ கொஞ்சம் நானும் அங்கெல்லாம் light பாக்குறேன். பத்தலு என்னடா இது? நாம எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக லைவ் கார்பெட்டை இங்க பிரிச்சு போட்டிருக்காங்க. நடந்து வாங்க. என்னப்பா இது பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு. ஓஹோ கொஞ்சம் ஜாக்கிரதையா போட்டு கச்சா கச்சா நாம இப்போ எங்கப்பா வந்திருக்கோம்? நண்பர்களே அங்க பாருங்க, ஒரு மலைக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு மின்னுது. ஒரு வேளை நம்மளுடைய மரமும் அங்கதான் இருக்கணும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க போகலாம். ஏய் பாக்ஸர், இங்க நின்னு என்ன வேடிக்கை பாக்குற? அவங்கள போய் புடி. நீ எவ்வளவு ஜோம்பிஸா அங்க அனுப்பினாலும் மோட்டுவையோ பத்துலுவையோ பிடிக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, என்ன பண்ண போறாங்க? ஐயோ சிங்கம், நான் நினைச்சேன்னா இங்க இருக்கிற மரத்துங்க எல்லாத்தையும் சோபியா மாத்திடுவேன். நீ அதை பார்க்கணுமா? என்னோட ட்ரீ ஜோம்பிஸ் போங்க, போய் மோட்டு பத்துலுவ பிடிங்க. அட ஜோம்பிஸாலையும் முடியாதுங்கிறப்போ அந்த ட்ரீ ஜோம்பிஸ்லாம் போயிட்டு அங்க அப்படி என்ன பண்ண போகுது? மோட்டு பத்துலு, நீங்க தப்பிச்சு எங்க போக போறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது முடியாத விஷயம். எங்களுக்கு எதிராக ஆன்டிடோஸ் பண்றது நான் எப்பவும் அனுமதிக்க மாட்டேன். என்ன சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பாக்குற? என்ன காப்பாத்து. உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல. நீ மோட்டு பத்துலுவ அடிக்க போறியா? அம்மா அவன் வந்துட்டா. இது அவரோட சிரிப்பொலிதான். அவன் வந்துட்டா. மோட்டோ பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போட ஆரம்பி. கஜா கஜா, இதனுடைய 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரீஸை இப்பதான் ஜாம்பியா மாதிரி நான் பாக்குறேன். நீ சொல்றத பார்த்தா நாங்க எல்லாம் டெய்லி ஆபீஸ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கு. எங்களோட ஐஜப்ப கொஞ்சம் பாருங்களேன். எல்லா சாபிஸுமே ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்காங்க போறீங்க. காப்பாத்துங்க. அட என்னைய காப்பாத்துங்கப்பா. பத்துலு ஏதாவது பண்றா. நாம 2 பேரும் சாபிஸ் ஆயிடக்கூடாது. நம்ம இந்த ஜோம்பிஸை மிரட்டியே ஆகணும். சீக்கிரம் அடடடடடா, என்ன இல்ல, போய் அந்த மோட்டு பத்துல பிடிங்க. ஐயோ பா, அவங்களுடைய பிரேவரை கவனி, அவங்களுடைய வீரத்தை பாராட்டு. அவங்க ஒரு மகா வீரன். வீரர்களை கண்டிப்பா என்னால தடுக்கவே முடியாது. அவங்க ஆட்டிடியூட்டை தயாரிச்சு கண்டிப்பா எல்லாரையுமே காப்பாத்திடுவாங்க. என்னையும் தான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரையும் குணப்படுத்திடுவாங்களா? எல்லாரையுமே அவங்க குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் சாப்பிடு, ஜோம்பியா மாறிடு. எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாருங்கப்பா. ஆன்டிடோட் பழமோ அந்த ட்ரீயோ இங்கதாப்பா இருந்தாகணும். இந்த மரத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இருந்தாலும் நீ சொல்றதுனால ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஐயா இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆமா, இந்த மோட்டு கேள்வி கேட்டேங்க. ஆஹா, இந்த டாக்டர் சக்கா நம்மளை எங்க கூட்டு வந்து மாட்டி விட்டார் தெரியலையே. இந்த மரம் எப்படி இருக்கு? இந்த செடிகளை பாத்தியா? பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இது என்னது? இது என்னது? இங்க பாத்தியா பத்துலு? தொட்ட உடனே எல்லா பூக்களும் பூமிக்குள்ள போயிடுச்சுங்க. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. ஆன்டிடோட் மரம் கிடைச்சிருச்சு. இதுதான்ப்பா அந்த மரம். கிடைச்சிருச்சு பாத்தியா? கஜா கஜா, இதுல எந்த ஒரு பழமும் கண்ணுக்கு தெரியலப்பா. சரி வாங்கப்பா, நம்ம போய் தேடலாம். டாக்டர் சட்கா பழசு எதுவும் மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணலையே. கஜா கஜா, கசிட்டரா, பழம் என்னுடைய தலையில இல்ல, தேடுப்பா. இத கேட்டா இது சொல்லும். நான் இத மெதுவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன். வாங்க சாப்பிடுங்க, கொஞ்சம் ஜோம்பியா மாறிடுங்க.
உங்களுக்கு ஆன்டிடோஸ் ஃப்ரூட் வேணும், ஆனா எனக்கு நீங்க வேணும். பார்க்கலாம் யாரோட ஆசை நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். பத்துலு நீங்க ஃப்ரூட்டை தேடுங்க, நான் இவனுங்களை கவனிச்சுட்டு வரேன். ஓகே மோட்டு, ஆனா நீ ஜாக்கிரதை, அவனுடைய நகம் அவனுடைய உடம்புல பட்டிடவே கூடாது. டோன்ட் வரி பத்துலு, நீங்க சீக்கிரமா போய் ஃப்ரூட்டை தேடுங்க. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இதான் ஒரு சாம்பிள். ஐயோ வா, கவுது படுத்து மண்ணை சாப்பிடாது. இப்ப கவனிக்கிறேன். சமாதி வாப்பா வாப்பா, சீக்கிரமா வா, என் கூட வந்து மோதி பாரு. சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வந்துட்டியா? இது எப்படி இருந்தது? இப்ப என்ஜாய் பண்றியா? இப்ப பேசு. கொஞ்சம் உதவாக்கு, அப்புறம் மயங்கி விழு. இப்ப ரைமிங்ல பேசுடா. என்னாச்சு, வாயில இருந்து பேச்சு வரலையா? அட என்னப்பா இது, இவ்வளவு நேரம் தேடி ஃப்ரூட் கிடைக்கல. மோட்டு, அம்மா, அம்மா, ஐயா, அம்மா. இந்த மரம் வாயை பிளந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள என்னத்தான் ரகசியம் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வேளை இதுக்குள்ள போனா நமக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆஹா, இது என்னது? டாக்டர் ஜட்கா சார், இங்க கொஞ்சம் வந்து பாருங்க. அடா என் தம்பி, என் நண்பா பத்துலு, அதுதான்ப்பா பழம். ஆன்டிடோட் பழம் சொன்னால அது இதுதான்ப்பா. மோட்டோ, இங்க கொஞ்சம் பாரு, ஃப்ரூட் கிடைச்சிருச்சு. மோட்டோ கொஞ்சம் பின்னாடி பாரு. வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, சோம்பியா மாறிடுங்க. இன்னைக்கு பௌர்ணமி, ஃபுல் மூன் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம், புதிய விடியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பர்மனன்ட் ஜோம்பியா மாறிடுவாங்க. ஜோம்பியா மாற உனக்கு இவ்வளவு அவசரமா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம். வெல்கம் டு ஜோம்பி வேர்ல்ட் மோட்டு பத்துலு. கொஞ்சம் சாப்பிடு, ஜோம்பியா மாறிடு. ஐயோபா, ரேட்டு சோம்பாராவ் வாழ்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களால இவங்களை தீர்த்து கட்டவே முடியாது. ஏன்னா அப்படித்தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா நான் இப்பவும் இதை நம்புறேன். ஏன்னா உங்களை அவங்க கண்டிப்பா ஆட்ட காட்ட போறாங்க. அம்மா, ஐயோ அம்மா. அடைய தம்பி, என் நண்பா, இந்த ஃப்ரூட்டுக்கு ஓவர் டோஸை கொடுத்துட்டோம்னா ஜாபிஸ் செத்து போக வாய்ப்பு இருக்குப்பா. மோட்டு, மோட்டு. இல்ல பத்துலு, இல்ல. பத்துலு, தனியா சோம்பியா ஆக கூடாது. நானும் கூட சேர்ந்து சாமியா மாறிடுறேன். மோட்டு, நான் சொல்றது கவனமா கேளு. என்கிட்ட இப்ப அவ்வளவு நேரம் எல்லாம் கிடையாது. சாப்பாடா, நீ என்னுடைய நண்பனை தாக்குறியா? கச்சா கச்சா, பத்தனு வேற ஜாம்பியா மாறிட்டானே. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் விளையாடு, அப்படியே ஜோம்பியா மாறிடு. கச்சா கச்சா, இப்ப மோட்டுவோ ஜாம்பியா மாற போறான். இப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுப்பா? என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. என்னோட உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் மோட்டு. இன்னும் நேரம் இருக்கு சோமாடா.
மாட்டோம். இந்த பழத்துடைய ஓவர் டோஸால ஜோம்பாடவுடைய பவர் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஜோம்பாடவுடைய பவர் போயிட்டாலே எல்லா ஜோம்பிஸும் குணமாயிடுவாங்கன்னு. இதைத்தான் ஜோம்பாடாவை சொல்லிக்கிட்டு இருந்தானா. இந்த ஃப்ரூட்டை எடுத்துட்டு போய் அவனுடைய வாயில எப்படியாவது போட்டுடு. அவனை மட்டும் இதை சாப்பிட வச்சிரு. போங்க போய் அவங்களையும் ஜோம்பியா மாத்துங்க. இப்போ நீ என் கூடவே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன இது? நான் போய் அட்டாக் தானே பண்ண சொன்னேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லலையே. நம்ம ரெண்டு பேர் கதையும் அவ்வளவுதானா? என்னப்பா இங்க காப்பாத்துக்கோ யாராவது. என்ன உடம்பு பூரா அரிப்பா இருக்கு. என்ன தாங்க முடியல. என்ன ஆகுது? என்னென்னமோ ஆகுது. என்னன்னு சொல்ல தெரியலையே. மோட்டு என்னதான் கொடுத்த நீ? என் உடம்பு பூரா அரிக்குது. உடம்பு பூரா அரிக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஜாம்பி ஆயிட்டாரா? அப்படின்னா ஆன்டிடோட் யார் பண்றது? நான் இனிமே ஜாம்பியாக வாழ்ந்தாங்கணுமா? கச்சா கச்சா. அடடா, நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன். அட, என்ன தனியா கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்களுடைய நண்பன் தானே. நாம எல்லாரும் சாமியா மாறி இருந்தோம். இப்ப நாம எல்லாரும் குணமாயிட்டோம். அட ஆமா மோட்டு. சிங்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஐயோப்பா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஜோபடாவோட ஆட்டத்தை நீங்க தானே அழிச்சாகணும். ஏன்னா வேற வழி இல்லையே. என்னுடைய நோயாளிகளுக்கு தப்பா நாங்க நன்றி சொல்லணும். போட்டு பார்த்தலும் நீங்க உங்க உயிரை படைய வச்சு போராடி இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. சரி வாங்க, நாம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.